வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பால் இப்போ குழந்தைங்களுக்கு பால் ஊறாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூக்கில் உள்ள சளியை வந்து வெளியேற்றுறதுக்கும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க இதுக்கு பேர் பாலாக்கொடி அப்படின்னு சொல்கிறது. இது பாலாக்கொடின்னாக்கா காடு இந்த அது காட்டு கருவையில் பனை மரத்தில் இந்த கோரை ஓலில் வந்து படர்ந்து கிடக்கும். வாய்க்கா ஓரங்களில் ஆற்றுக்கரை ஓரங்களில் கோரையிலெல்லாம் பார்த்தா கொத்து கொத்தா மூக்குத்தி இந்த கொத்து கொத்தா சிமிக்கி மாதிரி இந்த இருக்கு பாருங்க, சிமிக்கி மாதிரி இந்த பூவு தொங்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கத்திரிப்பு கலரில் பூ பூத்துக்கிட்டு இந்த இலையை மட்டும் நம்ம அப்படியே கிள்ளி நல்லா அலசி விட்டு சின்ன வெங்காயம் ஜீரகம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி இந்த பாலாக்கீரையை இது வந்து கொடி கொடியாக உள்ளது, கொடி கொடியாக படர்ந்துருக்கும். இது ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும். இந்த இலையை மட்டும் கிள்ளிக்கிட்டு வந்து நல்லா அலசி விட்டு இது சின்ன வெங்காயம் ஜீரகம் நம்ம வதக்கி கீரை எப்படி வதக்கி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வதக்கி பால் இல்லாத பிள்ளைங்க சாப்பிடுச்சுன்னா பால் நல்லா ஊறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சளி மூக்கில் எப்போ பார்த்தாலும் தும்மிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ வந்து இந்த செடி இப்போ சாலை ஓரங்களில் போகும்போது பார்த்தாக்கா இந்த கொடி அப்படி கிள்ளினோன்னா அதில் பால் வரும். இதை வந்து இந்த பாலை வந்து மூக்குக்குள்ளே உரியணும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த பாலை வந்து மூக்குக்குள்ளே உறிஞ்சோம்னாக்கா அந்த சளி பூரா அப்படியே தும்ம அப்படியே கட்டியாக வந்து விழுவும். ஏன் இப்போ எப்படி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆனால் நான் செஞ்சுருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வயக்காட்டுக்கு வேலைக்கு போவோம். இப்போ சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வரும். இப்போ வந்து அந்த பாலை அது மாதிரி நம்ம மூக்கில் 2 மூக்களையும் விட்டோம்னா தும்மா அப்படியே அறுத்து கொண்டுகிட்டு வந்துடும் சளி பூரா. நீங்களும் இதே மாதிரி பாலாக்கொடி கிடச்சா பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.